இப்படி யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்? எல்லாம் இவருடைய புச்சால்தனம். ஏன் தள்ளி இருக்க? சும்மா கிட்டக்கவா. சரி நான் வரேன். ஆமா, உங்களை ஒண்ணு கேக்குறேன். நம்ம இப்படி நாடகம் மாதிரிதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? உங்க அப்பா இல்லாத சமயத்துல நம்ம இப்படி? இதான் புதுமை. எல்லா காலங்களும் தான் பீச்சுக்கு போறாங்க, பூங்காவுக்கு போறாங்க, நந்தவனத்துக்கு போறாங்க. ஒரு மாமூலா இருந்தா எப்படி நம்மள மாதிரி ஒரு ஜோடி உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டாம்? ஆமா, பொல்லாத உலகத்தை கண்டுட்டீங்க. போங்க. உலகத்தை விடு, இன்னைக்காவது ஒரு உண்மையை சொல்ல. ஸ்வீட்டி, நான் அழகா இருக்கேனா? அழகு பத்தி நம்ம 2 பேரும் பேசலாமா? சரி, அதை விடு. மனப்பொருத்தம் எக்கச்சக்கம். அது என்னமோ தெரியல, விதி விளையாடுதுன்னு நினைக்கிறேன். விளையாடட்டும் விளையாடட்டும். இந்த அருமையான ஆஷாக்காவே இந்த அழகான மூர்த்தி. இத விதியால, அதாவது எங்க அப்பாவால மாத்த முடியுமா? முடியாத. உன் லெஃப்ட் ஹேண்ட் எங்க? அத கூட. ஆஷா, மை டியர் ஆஷா. அப்பா அப்பா. மூர்த்தி. எஸ் பாஸ். எனக்கு ஒரு சந்தேகம். பரவாயில்லை. ஆமா, இவ்வளவு தூரம் என்ன ஏற்பாடு பண்ணிட்டீங்க? போட்டு முந்திரி கொட்டைக்கு என்ன பண்ண போறீங்க? பாஸ், சிதம்பரத்துல தஞ்சாவூர் வரையில் கண்டத்தை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாத்திட்டேன். எல்லாத்தையும் வாங்கி ஒரே முந்திரி தோட்டம். வெரி குட். இன்னொரு பிரச்சனை, வெளிநாட்டுல இருந்து வருது மிஷின்ஸ், அது திடீர்னு கெட்டு போயிடுச்சுன்னா? இப்படி ஏதாவது வரும்னு தான் நம்ம முருகேசன் இல்ல, அவன் பட்டறை நம்ம ஃபேக்டரி பக்கத்துலயே போட்டுக்கிட்டான்னு. தட்ஸ் ஃபைன். இல்லையா பின்ன? மூர்த்தி சாரு, அப்பாவா? சாட்சாத் உங்க அப்பா தான்டா. எட்டிக்கிட்டே தெரியலையே, இங்கேயும் தெரியாம வரைய. என்னது பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு சொல்லாம கொள்ளாம வந்தாக்க? எனக்கு தெரியாதுடா, இன்னும் நான் உன்னை கேட்டுக்கிட்டு உள்ள வரேன். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஒரு வெகுளி. தட்ஸ் ஆல் ரைட். நாங்க தொழிற்சாலை விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம். ஏதோ உங்க தொழிற்சாலையில நீங்க எல்லாம் முன்னுக்கு வந்தா அதுவே எனக்கு போதும். மூர்த்தி, நான் கூட வந்திருக்க மாட்டேன்டா. ஊர்ல இருந்து கீதா வந்திருக்கா, அத சொல்லதான். நம்ம கீதாவா? வாட்? நோ நோ நோ, அது எங்க பெரியப்பா மக வந்திருக்காளா? கொஞ்சம் தள்ளு. கீதா. ஹாய் கீதா, எப்ப வந்த? நீ சௌக்கியமா? பெரியப்பா சௌக்கியமா? என்னன்னா ரொம்ப பிசினஸ் லைக்கா பேசுற? ஆமா, இப்பெல்லாம் ரொம்ப பிஸியாமே. சித்தப்பா சொன்னார். கீதா, மூர்த்திய பழைய மூர்த்தின்னு நினைக்காத, பழைய பெரிய ஆளாயிட்டான். எனக்கு ஓய்வு கிடைக்கிறதே சில நிமிஷம், அதுலயும் நீ பேசி போர் அடிக்காத. என்ன கீதா, ஊர்ல என்ன சமாச்சாரம்? மிஸ்டர் மூர்த்தி. எஸ் பாஸ். எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போட்டுட்டேன். பேனால எங்க இருந்தா? ஓய். பாப்பா, நான் போஸ்ட் பண்ணிடுறேன். பாஸ், 1 minute. கீதா, இங்க வா. கீதா, நான் சொல்ல 15 லட்சம் அவங்க இவங்களா கொடுக்குறாங்க. நம்ப முடியல. அவ்வளவு அடக்கமான பொண்ணு, அவ்வளவு ஐஸ்வர்யம். நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம். உங்க தொழிற்சாலை பத்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்ல திட்டம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சின்ன பிசினஸ். கீதா, இந்த பஞ்சு திட்டம் சர்வ சாதாரணம். இதுல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவா போகுது. கீதா, உலகத்துல மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தனும் 150 வருஷ காலம் உயிரோட இருக்க வைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் மருந்து அவத்திக்கிற ஆலம் வருது. இது 2ல இருந்து கண்டுபிடிக்க போறேன். அதை எப்படா கண்டுபிடிக்க போறேன்? அது உன் காலத்துக்கு அப்புறம் தான். உன்னை உயிரோட இருக்க வச்சா உன் தொல்லை எவன் தாங்கிறது? மிஸ்டர் மூர்த்தி, மிஸ்டர் கோபால், பாவம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. குடும்ப விஷயமா ஏதாவது பேசுங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் வரட்டுமா? மத்த விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க எதுக்கும் இந்த கம்போடியாக்காரனுக்கு ட்ரங்க் கால் போட்டு நைட்லயே பேசுங்க. லெட்டர்ல ரொம்ப தொந்தரவு பண்றான். ஓ எஸ், நான் வரேன் கீதா. கீதா, இது ஒரு பெரிய குடும்பம். என்ன தெரியுமா, நான் இப்படி எல்லாம் மண்டையை போட்டு உடச்சுக்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன உதவாக்கரன் திட்டிய உங்க சித்தப்பாவுக்கு இவர்தான் தொழில் மேதை மூர்த்தியினுடைய தந்தைன்னு கர்மம் ஊரா பாராட்டு கூட்டம் நடக்க போகுது. என்னடா இது வளவளன்னு பேசிக்கிட்டு? கீதா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா, நாம எல்லாம் ஒண்ணா உட்காந்து டிஃபன் சாப்பிடலாம். வாடா. மூர்த்தி. அரே அப்பாவா, பாத்தியா எவ்வளவு பெரிய புத்தகம்? 2500 பக்கம் கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மூர்த்தி, நீ டிஃபனே சாப்பிடலாமே. காலையில இருந்து இந்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வாடாக்கண்ணா. ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒரு அபூர்வ பிறவி. எனக்கே பெருமையா இருக்கு. உலகத்துல யாரும் கற்பனை செய்ய முடியாத பெரிய திட்டம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? என்னதுடா? சொல்றேன், பாதி வந்திருக்கு, முழுசா வரட்டும். அதுக்குதான் மண்டை போட்டு உடச்சுக்கிறேன். அப்பா, முட்டை 2000 ரூபாய் சில்லறை இருந்தா கூட ஆசா கொடுத்த அப்புறம் தரேன். உனக்கு இல்லன்னு சொல்லலடா கண்ணா, அவதான் வட்டியோட திருப்பி கொடுத்துட போறாள். ஆமா, நான் ஒண்ணு கேக்குறேன். ஆஷா உன்கிட்ட எப்படி பழகுறா? அனுசரிச்சுதான் பழகுறாப்பா. உன்னை பார்த்து சிரிக்கிறாளா? போய, நான் சில சமயம் ரொம்ப ஹாஸ்யமா பேசுவேன், அப்ப சிரிப்பா. வேற அர்த்தத்துல சிரிக்கிறாளான்னு கேட்டேன். சிரிப்புக்கு அர்த்தம் உண்டாப்பா? இந்த காதல் கிதல்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது? நான்சென்ஸ். காதலாவது மோதலாவது எனக்கு என் முன்னேற்றம் தான் முழு மூச்சு. என் தொழில் தான் என் உயிர். பழக்க தெரியாத பிள்ளை, ஊர் உலகத்துல செய்யாத நான் செய்ய சொல்றேன். டைம் கிடைச்சப்போ நான் சொல்ற அர்த்தத்துல சிரிச்சு வை. அவ்வளவு கோடீஸ்வரி, எனக்கு மருமகளா இருந்தா எனக்கு வேடா பெருமை. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பேராசை கூடாது. உன் தீ சும்மா இருங்க, அங்க ஏதோ கார் வருது, நம்மள யாரா பாத்துற போறாங்க. நீ உண்டு, நம்ம காதல் ஏரோப்ளேன் வேகத்துல பறந்துட்டு இருக்கு. ஆற்றால் ஒரு கார் நம்மள என்ன பண்ண முடியும்? என்ன எவனாவது ஏதாவது கேட்டோம், உன் வேலையை பார்த்துட்டு போனா முட்டா பலன்னு கேட்டுவோம் தெரியுமா?
டேய் மூர்த்தி, மூர்த்தி வாடா இங்க, வாடா. நீங்க எப்படி திடீர்னு? மூர்த்தி, உனக்கு நல்லா இருக்கா? என்னடா இதெல்லாம்? என்ன மிரட்டர் பாத்துட்டு இருக்கீங்களே, ஏதோ கேக்குறேன், நீங்க கேளுங்க. என்னப்பா கேக்குறது? இவர் எங்க பெரியப்பா. ஒண்ணுமில்ல பெரியப்பா, இவன் இந்த இயற்கை காட்சி எல்லாம் கண்டு ரசிக்கணும்னா நாங்க 2 பேரும் ரசிக்கிறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நல்லா இருக்கடா, நீ குடும்ப பேரை காப்பாத்த லட்சணம். ஏன்னா வண்டியில நீ வாமா சொல்றேன். பயப்படாத, முதல்ல கத்தும். ரொம்ப நல்லது தெரியுமா? வா வா வா. வாடா மூர்த்தி, நீ வாமா. வாங்க. அட அப்பாவா? வாங்கண்ணா, எப்பண்ணா வந்தீங்க? அதான் வந்திருக்கனே. அத பத்தி என்னடா இப்போ? முதல்ல உன் பையனை விசாரி. நான் ஊர்ல வர வழியில உன் பையனும் இந்த பொண்ணும் கண்ணா பண்ணாலும் பேசிக்கிட்டு ஒருத்தர் பார்த்து இழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் கையோட விட்டுட்டு வந்தேன். வெரி குட், வெரி குட். நீ ஏன்டா இழிக்கிற? அண்ணா, அவங்க 2 பேரும் இப்படி இழிக்கணும், அவங்க 2 பேர் மனசு இப்படி ஒத்து போகணும்னு பிள்ளையாருக்கு 1000 தேங்காய் உடைச்சிருக்கேன்னா. அந்த பொண்ணு பேருக்கு 50 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. நம்ம மூர்த்தி பேர்ல ஒரு தொழிற்சாலை கூட ஆரம்பிக்க போறாங்க. ஆமா நாங்க. ஏமா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? நான் எப்படிங்க இல்லன்னு சொல்றது? அதான் சாட்சி அவர் இருக்காரு. அப்பா கையில கேமரா இல்ல, இல்லன்னா போட்டோவே எடுத்துருப்பாரு பெரியப்பா. நீங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கலாம் பெரியப்பா. டேய் சும்மா இருடா. கோபால், நல்லா இருக்குடா நீ பையனை வளர்க்கிற லட்சணம். பெரியப்பா கோச்சுக்காதீங்க, நாங்களும் தான் ஒருத்தர் கல்லையும் படக்கூடாதுன்னு போனோம், உன் ரூட்ல வந்து மாட்டிக்கிட்டோம். ஏண்டா வருத்தப்படுற? நீ ஒரு தப்பு செய்யல. அடுத்த வாரமா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்டா. ஏமா, உங்க வீட்டுல யாரோ பெரியவர் இருக்காரு சொன்னியே, நான் போய் பாக்கட்டா? சார், அப்படி ஒண்ணு செய்திடாதீங்க, அப்புறம் எங்க பாடு ஆபத்து. என்ன மிஸ்டர் மூர்த்தி சும்மா இருக்கீங்க? ஆமா ஆமா, அவர் ஒன்ன மாதிரி இல்ல, அது ஒரு ரஃப் டைப். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொத்துல பாதி படுமேன்னு கத்துவாராம். அப்படியா சங்கதி? அவர் ஒரு கை நான் பாக்குறேன். ஏமா, உன் வயசு என்ன? 18. 18 தானா? உனக்கு நான் 24 வயசு இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப சின்ன பொண்ணு. அடுத்த வாரமே உங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். கல்யாணத்தை முடிச்சிட்டு நேரா அவர்கிட்ட போறேன். சொத்தை எப்படி கொடுக்க மாட்டேங்கிறாரு பாத்துறேன். சார் வேண்டாம் சார், தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். ஆமாண்டா பாப்பா, நீ ஏன்டா அவசரப்படுற? அண்ணா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா. முள்ளாலதான் எடுக்கணும். ஆஷா, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இங்கே இருமா, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆஷா, வேலை வந்தாச்சு, நம்ம கையில ஒண்ணு இல்ல, நடக்கட்டும். அப்பா இதுல ஒண்ணு மாற்றம் இருக்காதே. அது எப்படியா இருக்கும்? நான் இல்ல. அப்ப சரி அப்பா, நாங்க 2 பேரும் தொழிற்சாலை சொந்தமா கொஞ்சம் பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ பெரியப்பா. பாஸ், அப்போ நீங்க 2 பேரும் மேஜர் இல்ல? 2 பேரும் மேஜராகி ரொம்ப நாளா சார். இல்ல ஆஷா? மிஸ்டர் மூர்த்தி, இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தம் தானே? சத்தியமா சம்மதம் சார். இவளை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்காது சார். கேட்டதுக்கு பதில் சொன்னா போதும். ஏமா, உனக்கு எந்த விதமான ஆட்சேபம் இல்லையே? இல்ல சார். சார், நான் இவரை கணவரா மானசீகமா ஏத்துட்டு 1.5 வருஷம் ஆச்சு சார். இப்பதான் வேலை வந்து. நீங்க நம்ப மாட்டீங்க சார், இது தெய்வீக காதல். ரொம்ப கெட்டி. கல்யாணம் உங்களால ஆகணும்னு இருக்கே. அப்ப யார் சாட்சி? நான் ஒருத்தர் இருக்கேன். நான் தான் மாப்பிள்ளையோட தகப்பனார். என் பேர் கோபால், வயசு 51. இவர் இந்த ஊர்ல ஜவுளி கடை வச்சிருக்கார். ராமாமிர்தம் 49. இவர் தான் இப்ப நமக்கு சம்பந்தி மாதிரி. சரி, நீங்க அப்புறம் கைது போடலாம். முதல்ல இப்ப போட்டு கொஞ்சம் இருங்க, மாலையை போடு. நீ கையெழுத்து போடுமா? இது எதுக்கு இவங்க தம்பு நிமிஷம் வாங்கிப்பா. என்னங்க இன்னைக்கு டாக்டர் கிட்ட எப்படி பேசுறதா சொன்னீங்களே? ஆமா சீதா, டாக்டர் வெளியே போயிருக்கிறாரு. வந்த உடனே முதல் விஷயமா அதை பத்தி தான் கேட்க போறேன். ஏன்பா டாக்டர் கிட்ட எந்த விஷயமா பேச போறீங்க? அது பெரிய விஷயமா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு அது தெரிய வேண்டாம். நமஸ்காரம். ஓ நமஸ்காரம், வாங்க வாங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாம உட்காரு. என்ன சமாச்சாரம்? நீங்க மனசு வச்சா சின்ன சமாச்சாரம், வம்பு பண்ணா விவகாரம் தான். என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ உங்க பேர்ல எவ்வளவு ஆட்சி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். நிலம் எவ்வளவு, கட்டிடம் எவ்வளவு, கேஷ் எவ்வளவு, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தெரியணும்? உரிமையோட தான் கேட்கிறேன். உங்க ஆட்சியில பாதி நம்ம பயலுக்கு சேர்ந்தாங்கண்ணா. மிஸ்டர், உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். உங்க வீட்டுல ஆஷான்னு ஒரு பொண்ணு இல்ல, அவ நம்ம பையல காதலிச்சு ரிஜிஸ்டர்ல கல்யாணம் பண்ணிருக்கா. ஆஷாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அதனாலதான் நீங்க தகராறு பண்ணாம ஆட்சியில பாதியை கொடுத்துருங்க. அப்புறம் என்ன கோர்ட்டுக்கு அலைய வைக்காதீங்க. என்ன கோர்ட்டுக்கு கூப்பிடுறீங்களா நீங்க? ஆமா, ஜெயில ஒண்ணு இருக்கு தெரியுமா? தெரியும். போயிருக்கீங்களா? அனுப்பட்டுமா? என்னையா, எங்க தாத்தா பேரு ஜெயிலர் ஜெயராமன். மிஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ ஃபர்தர். உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. விவரம் தெரியாத பொண்ணை கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் செய்து வச்சுட்டு வெக்கம் இல்லாம இங்க பேச வேற வந்துட்டீங்களா? ஐ செட் கெட் அவுட். என்னங்க அவசரப்படாதீங்க, விளக்கமா சொன்னாதானே அவருக்கு புரியும். இதோ பாருங்க,
ஆஷா ஒரு அனாதை பொண்ணு. அவளுக்கு வேலை கொடுத்து வீட்டோட வச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். அவ பணக்காரின்னு சொல்லி உங்களை யாரும் ஏமாத்திருக்காங்க. ஏதோ வீட்டோட இருந்து சோபாவை கவனிச்சுட்டாலேன்னு அவளுக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுக்கலாம் இருந்தேன். இப்ப என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காக அவளுக்கு அதுவும் கிடையாது. நீங்க சொல்றதா உண்மைதானா? ஆமா. ஏ கண்டாளா மூர்த்தி, என்னையே ஏமாத்திட்டியடா. சார், நான் ஒரு மடைய தெரியுது சார். தப்பு என்னமோ நடந்து போச்சு. அந்த பொண்ணு எங்க வீட்டுலதான் இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி அந்த 15,000 ரூபாய எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன்ல ஒரு தரம். நானா அனுப்புறதுக்கு வந்து நீங்க போயிடுங்க. மறுபடியும் கோவம் வந்து நானே உங்களை அனுப்ப வேண்டியிருக்கு. போங்க. நிச்சயமா ஒண்ணு சொல்றேன், உலகத்துல நம்மள மாதிரி காதல்கள் இருந்ததும் இல்ல, இருக்க போறதும் இல்ல. ஏய் ஆஷா, ஏன் வைக்கப்படுற? சும்மா ஜாலியா இரு. ஜாலியா இருக்கா உங்களுக்கு? அப்பா வரட்டும், அவர் அங்க போயிருக்காரு. நம்ம புட்டெல்லாம் வெளியாயிடும். கத்திக்கிட்டே வர போறாரு. கத்தட்டமே, அது அவருக்கு பரம்பரை வியாதி. நீ ஏன் கவலைப்படுற? இந்த வீட்டு மருமகளை முறைச்சுக்கிட்டு நில்லு. நீங்க என்னமோ சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? காதல் தம்பதிகள்லாம் என்ன அர்த்தம்? பயங்கிறது நம்ம ஜாதிக்கு வரலாமா? அப்பா தகராறு பண்ண ரெஜிஸ்டார் நம்ம பக்கம் இருக்காரு. பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு தகராறு பண்றாரு நிரூபிச்சு அப்பாவையே உள்ள தள்ளிடுவேன். தள்ளுடா. ஏண்டா அயோக்கிய பையல, என்னையே உள்ள தள்ளுறாங்கறியா? உன் கைவரிசை எம்தியா காட்டுற? அவகிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு? 50 லட்சமா? அக்கிரமான போய் தான் மாமா, இவருதான் சொல்ல சொன்னாரு. உன் பஞ்சு திட்டம் என்ன ஆச்சு? பஞ்சா பறந்து போச்சு. மோசம், எல்லாம் மோசம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏண்டா என்ன ஏமாத்த எவ்வளவு நாள் திட்டம் போட்டிருக்க? அப்பா, இவளை முதல்ல பார்த்தேன் பாரு, அன்னில இருந்து சிரிக்காதடா. ஏமா உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? என் மேல தப்பு ஒண்ணு இல்ல மாமா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, கல்யாணத்துக்கு அவசரப்படாதீங்க. நீங்க என்ன பேச விட்டீங்களா? நல்லா சொன்னேன். என் பேர்ல மாத்திரம் என்ன பார்த்தப்ப? அவளை பார்த்த அர்த்தத்தோட சிரிச்சேன். அர்த்தம் அனர்த்தமாச்சு. இப்ப அனுபவி. வேணும்டா, எனக்கு நல்லா வேணும். உன்னை நம்பணும் பாரு. கோபா, இப்ப வீணா கத்தி என்னடா பிரயோஜனம்? ஆரம்பத்துல அவனை கண்டிச்சு ஒழுங்கா வளர்த்திருக்கணும். இது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட் பெரியப்பா. அதுல கூடி சும்மா ரொம்ப கத்துறப்பா. உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நான் அப்பவே நினைச்சேன், நம்ம பயிலாவது தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதாவது. அவனை சொல்லி குத்தம் இல்ல. நான் உன்னை நம்பணும் பாரு. என் புத்தியை ஜோட்டால அடிச்சுக்கணும்டா. அப்பா, மனுஷனா பிறக்கிறவன் தவறு செய்யறது சகஜம். இதுக்காக ஜோடி செருப்பலாம் ஏன் தர்ற? விட்டுடு, நடந்ததை மறந்துடு. அப்பா, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். இத பாரு, நாளையில இருந்து உன் மரக்கடை நானே பாத்துக்கிறேன். மரக்கடை இரும்பு கடையாக்கி, இரும்பு கடை வெள்ளி கடையாக்கி, வெள்ளி கடை தங்க கடையாக்கி, தங்க கடையை வைர கடையாக்கி எக்கச்சக்கமா சம்பாதிச்சு கொடுறோம். போ, மரத்தோட நில்லு. காச கரியாக்காத. சரிப்பா. ஆஷா, ஆஷா. மாமா, 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 அத்தை என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதா? முடியாதுமா. மாமா, உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம் தாமா வந்திருக்கோம். ஏன் ஆஷா, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? நாங்களே இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்போமே. ஆஷா, நீ எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா சரி. என்னங்க கொடுங்க அது. நீ எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சிருக்க. இது எங்க பரிசா வச்சுக்கோமா. ரூபாய். சார், அப்பா, பணம் பணம் அடிச்சிருக்கியே, இந்த அப்படி யாரால முடியும்? இவராலதான். எனக்கு ஒரு மனைவி, உனக்கு ஒரு மருமக, ஒரே செக்கில் 25,000 ரூபாய் நடக்குமா? நீ செஞ்ச புண்ணியம் உனக்கு இந்த மாதிரி பையன் கிடைச்சிருக்கான். இது அப்புறம் பார்க்கலாம், என்கிட்ட இருக்கட்டும். சார், என் மேரேஜ் ரொம்ப அர்ஜென்ட்டா நடந்து போச்சு. உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்ப முடியல, மன்னிச்சுக்கணும். அதனால பரவாயில்லப்பா. ஆஷா இருக்காள, ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரியுமே, இஸ் ஒண்டர்ஃபுல் கேர்ள். இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? அவளை நீதான்ப்பா பொறுப்பா கவனிச்சுக்கணும். கவனிச்சுக்கிறேன். சீதா, கிளம்பலாமா? கோபால், என்னடா போறேன்னு சொல்றாங்க, பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமா சார், வாங்க வாங்க. அதுக்கு இன்னொரு சமயம் வரும். நோ, காஃபியாவது. ஆஷா, என்ன பாத்துட்டு இருக்க? மாமா அத்தையெல்லாம்